வணக்கம் பாலமுருகன். இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு B.R. கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் மீது ஒரு கேடுகட்ட எச்ச பொறுக்கி கிழட்டு பொறுக்கி ஒரு செருப்படுத்தி வீசியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம். அதாவது நீதித்துறையின் மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட களங்கம். இது மோடி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இது அனைத்து மனிதனையும் கோவத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லி கிண்டி விடக்கூடிய வேலைய செஞ்சிருக்கா. அப்படி ஆனா ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கவாய் அவர்களின் மீது வீசப்பட்ட செருப்பு இல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது வீசப்பட்ட செருப்பு. இவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 3 மணி நேரத்துல அந்த கிழட்டு பொறுக்கிய விடுதலை பண்றாங்கன்னா, இது நாடா அல்லது கடும் புலி வாழும் காடா அப்படின்னு தந்தை பெரியார் கேட்டார் பாத்தீங்களா, அந்த இடம் தான் இங்க நடந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். இதுல 2 வகையான அணுகுமுறைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் அணுகுமுறை, அந்த 71 வயது அந்த கிழட்டு பொறுக்கி மாண்புமிகு நீதியரசர் மேல செருப்ப வீசுறான். உடனே அந்த இடத்துல யாருமே அவர் உடனடியா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பதட்டமே அடையாம மாபெரும் தலைமை பண்போட, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொழுதும் என்னை அசைத்து பார்க்காது, நீங்கள் வக்கீல சொல்றாரு, உடனே உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை தொடருங்க அப்படின்னு சொல்லி அந்த கேடுகட்ட எச்ச பொறுக்கிய என்ன பண்ண லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அதை ஒரு விஷயமாவே இல்லாம புறக்கணிக்கிறாரு. ஆனா மாண்புமிகு நீதி அரசர் மேல செருப்பு வீசினா அவரு பெருந்தன்மையா போனாலும் இந்த கிழட்டு பயல பிடிச்சு கொண்டு டெல்லி போலீஸ்ட கொடுக்கும் போது அவன் அரெஸ்ட் பண்ணி 3 மணி நேரத்துல வெளியில வர்றானா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் எப்பேற்பட்ட பவர் பாருங்க. கேட்டா நீதி அரசர் தான் வேணான்னு சொன்னாரு, அதனால நாங்க விட்டுட்டோம். இப்ப இதே இடத்துல வந்துகிட்டு ஒரு பாரத பிரதமர் இப்படி நடக்க வேண்டாம், நாங்க யாரையும் கொச்சையப்படுத்தல, அவர் மீது யாராவது ஒருத்தர் செருப்ப வீசினாலோ அல்லது அமித்ஷா மீது செருப்ப வீசினாலோ இங்க் அடிச்சாலோ அதுக்கு சாயந்தரமே வந்துகிட்டு இவருக்கு விரும்பின பாரத பிரதமருக்கு விரும்பின யாராவது பெரிய தலை இந்த சங்கராச்சாரியார் அவர்கள் வந்துகிட்டு பரவாயில்ல விட்டுருங்க, அது வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னா சாயந்தரமே விட்டுருவாங்களா? அந்த இடத்துல நீதி எந்த அளவுக்கு வலுவாக பிணைக்கப்பட்டு உள்ள அந்த வேலை செஞ்சதுக்கு வந்துட்டு எதிர்ப்பை அவன் வந்து அவ்வளவு அட்டபாடான எதிர்ப்பை பதிவு செய்யறவனை பிடிச்சு நீங்க எந்த வேலை செய்வீங்க? அதே வேலை இந்தியாவுடைய முதல் நீதிபதி, இந்தியாவுடைய முதல் நீதி அரசர், அவருக்கே இங்க வேலை ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னா இந்த சனாதனம் பண்ணிருக்கக்கூடிய கூத்து இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு வீரியமானது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது. எப்படி வாஞ்சிநாதன் ஆஷ்துரை கொலை செய்யும் போது சுட்டுக் கொள்ளும்போது அவன் சட்ட பாக்கெட்ல ஒரு துண்டு சீட்டு வச்சிருந்தானோ, அதே போல நாதிராம் கோட்சே இருக்கான் பாத்தீங்கல்ல, அவன் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது தன்னுடைய பாக்கெட்ல துண்டு சீட்டு வச்சிருந்தானோ, அதே போல இந்த பட்ட பகல்ல 11:30 மணிக்கு மாபெரும் ஒரு நீதி அரசரின் மீது செருப்ப வீசக்கூடிய இந்த கிழட்டு பொறுக்கியுடைய சட்டையிலையும் ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்கான். அந்த துண்டு சீட்டை விரிச்சு பார்த்தா சனாதானம் அவமதிக்கப்படுவதை இங்கே யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், இந்துக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள்னா இவனுங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தணுமா வேண்டாமா? இவனுங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் அந்த 3 பேர் தான். அந்த பார்ப்பன கும்பல்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்களும் பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய அந்த பார்ப்பன அடிவரடிகளும் தான் இந்த சனாதானம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தின் மீது களங்கத்தை சுமக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கானா. பீகார்ல எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதே வேலையை இங்க இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சனாதானத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் இந்துக்கள் பொறுக்க மாட்டார்கள் கேட்டா, சனாதானம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வகையான ஜாதியையும் நானே படைத்தேன், அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு அந்த படைப்பு கடவுளாகிய எனக்கே அந்த ரைட்ஸ் கிடையாதுன்னு பகவத்கீதையில இந்த கிருஷ்ணன் சொல்லப்பட்டதா இவனுக்கு அளந்து விட்டுருக்கக்கூடிய கதை இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது. எப்பவுமே இடஒதுக்கீடு ஒட்டு மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு மும்புறமா அந்த உச்சி குடும்பி ஒட்டு மொத்தமா மண்ணுல பொற அளவுக்கு உளுந்து புரண்டானுங்களே. கடைசியில இந்த கேடுகிட்ட பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அதே இடஒதுக்கீடுல 10% தூக்கி கொடுத்தானுங்க பாருங்க. அப்ப மௌனமா உட்கார்ந்து இந்த வெண்ணைய உருட்டி இவனுக்கு தின்னுகிட்டு இருக்கானுங்கன்னா
ஒட்டு மொத்தமாக இந்த டெமோக்ரஸிய நாசம் செஞ்சுட்டு இந்த அதிகார அமைப்பு ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு 2000 அடி குழி தோண்டி புதைச்சிட்டு இங்க மனு தர்மத்தை கொண்டுட்டு வைக்கணும் வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளுக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மனிதனும் ராகுல் அறிவித்த மாதிரி இங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சவாலை அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மக்கள்கிட்ட பரப்பி ஜனநாயகத்தின் மூலமாக இவர்களை நடுத்தெருவில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா செஞ்சுட்டு இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, அந்த சனாதனம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பிஜேபி இந்த பார்ப்பானுக்கு என்ன சட்டம், இந்த சூத்திரனுக்கு என்ன சட்டம், இதுதான் முக்கியமான இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. பார்ப்பானுக்கு என்ன சட்டம்னா, ஒரு கொலைபாதகத்தை செய்தால் கூட அவன் மயிர சிறைச்சு விட்டுட்டு அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ஊரோட முக்கில கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதே போல ஒரு சூத்திரன் இந்த மாதிரி ஒரு தண்டத்தை அதாவது கொலை செய்துட்டானா அவன் தலையை வெட்டணும். அந்த இடத்துல இந்த ஆளுக்கு இந்த கிழவனை வெளியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்ல, ரிலீஸ் பண்ணிருக்கும் போது பொருத்தி பாருங்க, ஒரு இந்தியாவுடைய உச்சபட்ச ஒரு மாண்புமிகு நீதியரசர் மீது ஒருத்தன் களங்கம் சுமத்துவான், இது செருப்பு விட்டு எறிவான். அவனை அரெஸ்ட் பண்ணின உடனே 3 மணி நேரத்துல இவனுக்கு அவன் விட்டெறிஞ்ச செருப்பையும் அவன் கையில கொடுத்து ராஜா மரியாதையோட போயிட்டு வா சாமி உன் வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட நீதி. இந்த நீதியை நிலைநிறுத்துவதற்கு தான் இங்க ஆளாளுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல அந்த கிழட்டு கபோதி இருக்கான் பாத்தீங்கல்ல, அவன் செய்தியாளர்கள்ட்ட ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்குறான். அது என்ன பேட்டி கொடுக்குறாங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் என்னை செருப்பை எடுத்து கவாய் மீது வீசு அப்படின்னு சொன்னாரு, அதனால நான் வீசினேன்னு சொன்னா எப்பேற்பட்ட காவாலித்தனம் பாத்தீங்களா. இந்த இடத்துலதான் தந்தை பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு சொன்னார் பாத்தீங்கல்ல. எப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவம். இந்த தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பானுடைய குலையை அறுக்கக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம், கடவுள் வீச சொன்னார் அதனால நான் செஞ்சேன்னு சொன்னா இவன் எதோட எதை முடிச்சு போடுறான். இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எந்த கடவுள் குந்தமும் தேவையில்லை, எந்த மதமும் தேவையில்லை, எந்த ஜாதியும் தேவையில்லை. இது மத சார்பற்ற அரசு. இந்த கவர்மெண்டை நடத்துவதற்கு மதமே தேவையில்லை. டெமோக்ரசி, சமூக நீதி, செக்குலரிசம், இங்கே அது முகப்புறையில் இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த சோசியலிஸ்ட், இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டு கடவுள் என்னிடம் சொன்னார்னா அந்த கடவுள் தாண்டா எங்ககிட்டயும் ஒரு 4-5 விஷயத்த சொன்னாரு, சொன்னா அந்த வேலையை செஞ்சிடலாமா? அந்த வார்த்தையை நாங்க சொல்ல விரும்பல. இவன் ஒரு 71 வயசு ஒரு கேடுகட்ட பொறுக்கி அவனுக்கு 71 வயசு தான் ஆயிருக்குன்னு சொன்னான். நேற்றுக்கு முதலமைச்சர் சொன்னார் பாத்தீங்களா, மண்ட முழுக்க என்னத்த மத விஷத்தை ஏற்றிக்கொண்டு இவனுங்களுக்கு குறைந்தபட்ச அறம் என்பதும் மரியாதை என்பதும் தெரியாத எச்ச பொறுக்கிகளாக ரோட்டுக்கரையில திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு மோசமான விஷ ஜந்துக்கள் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். கடவுள் உன்கிட்ட சொன்னாருன்னா, கடவுள் எங்க கிட்ட சில விஷயத்த சொன்னாரு, அதை நான் வெளியில சொல்லட்டுமா? எந்த விஷயத்தை சொன்னால் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்துல இவன் யார் மேல பழிய போடுறான்னு கேட்டா கடவுள் மேல பழிய போடுறானா. இந்த கடவுள் எந்த கடவுள் இவன் சொன்னான்னா, விஷ்ணுவுக்கு பாகங்கள்லாம் உடஞ்சு போய் கிடக்குது, அதனால இவர்கிட்ட முறையிட்டேன், இவர் என்னை கேலியும் கிண்டலும் பண்றாருன்னா அதற்கு தெளிவாக அவர் காரணத்தை சொல்லியிருக்காரு. இது என்னுடைய கண்ட்ரோல் கிடையாது, அது தொழில் துறை கண்ட்ரோலு. தொல்லியல் துறை யாருடைய கண்ட்ரோல்? மத்திய அரசுடைய கண்ட்ரோல். இந்த ஆளு எங்க போய் முறையிட்டு இருக்கணும்? மோடி கிட்ட முறையிட்டு இருக்கணும். யோ அதை எனக்கு கிளியர் பண்ணி விடு, அங்க என்னோட விஷ்ணு என்னுடைய கடவுள் என்கிட்ட கனவுல சொன்ன கடவுளுக்கு தெரியுமா, அந்த கடவுள் என் கைகாலெல்லாம் உடச்சு போய் கிடக்குது, சரி பண்ணு அப்படின்ற சொல்லுச்சு, அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்றாரா? அது நேரா எங்க சொல்லுது? இந்தியாவுடைய முதல் புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, அவர் தன்னை அம்பேத்கரிஸ்ட், தான் சனாதனத்துக்கு எதிரானவர், இங்க இருக்கக்கூடிய சமூக அநீதிகளுக்கு எதிரானவர்னு பிரகடனப்படுத்தின உடனே இவனுங்களுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் அத்தனை கேப்லையும் அப்படியே ஆசனாவை முதற்கூடி எரிச்சல் வரவும், சரி இந்த இடத்துல இவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனாதன கும்பல், அடிவரடி கும்பலுக்கு பாத்தீங்கல்ல, கள்ளத்தனமாக செயல்படக்கூடிய இந்த கும்பலுக்கு பாத்தீங்கல்ல, அதுதான் இப்ப இவர் மேல செருப்ப விசிக்கக்கூடிய முக்கியமான காரணம். நன்றாக யோசனை பண்ணி பாருங்க. அமித்ஷாவை விடுதலை பண்ணின அந்த சதாசிவத்துக்கு பரிசு கேரளாவுடைய என்னது கவர்னர் பரிசு. அதே போல ரஞ்சன் கோகாய் இந்த பாபர் மசூதி வழக்குல
விடுதலையா அந்த விஷயத்தை வந்துட்டு ஒட்டு மொத்தமா சென்ட்ரலைசேஷன் நார்மலைசேஷன் பண்ணி விட்ட அந்த ரஞ்சன் கோகாய்க்கு மாநிலங்களவையுடைய ஒரு உறுப்பினர் பரிசு. ஆனால் நான் சட்டத்தை மதிப்பவன், நீதியை மதிப்பவன். இங்கே எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் அமைப்பு சட்டமே இறுதியானது. நான் சட்டத்தை மதிப்பவன் சொல்லி செக்குலரிசத்துக்கு மிகப்பெரிய கேடையும் அது சிம்மாசனம் வைத்த இந்த நமக்கு கிடைத்திருக்க மாபெரும் நீதியரசருக்கு முன்னாடி செருப்ப வீசுறானுங்கன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு எச்ச பொறிக்கைகளா இருப்பாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சிம்ம சொப்பனமாக இருப்பது தமிழ்நாடு. நேத்திக்கு வந்துகிட்டு இந்த கவர்னர்ங்கிற கேடு கட்ட ஒரு கிழட்டு பொறுக்கி இப்ப கிழவைகளை ஃபுல்லா உள்ள விட்டு லைன்ல விட்டு இந்த பிஜேபி RSS வந்து ஆழம் விட்டுக்கிட்டு இருக்கு. யாரை எதிர்த்து போராடுகிறதுன்னு கேலியும் கிண்டலும் சொன்ன உடனே அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு தனது செயல்களின் மூலமாகவே இங்க வந்துகிட்டு ஆற்றலை காட்டக்கூடிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் சரியான அறிக்கை கொடுத்து நல்ல மண்டையில நச்சு நச்சு நச்சுன்னு அடின்னு அடிச்சு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே உயிர் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை சொல்லி அவங்களுடைய விஷயத்தை அம்பலப்படுத்தி கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காரு. இந்த முதல்வர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இந்த அடிய வேற எந்த மாநிலத்தையாவது எதிர்பார்க்க முடியுமா? அந்த இடத்துலதான் இவனுங்க அங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சாலும் இங்க நம்ம கேள்வி கேட்பதற்கு ஆளே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த சமாதானிக்க வச்சு இந்த தேர்தலையும் ஓட்டலாம், இந்த தேர்தலையும் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிவிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க SIR மூலமா பீகார்ல இந்த வாக்கு திருட்டு வந்து எந்த அளவுக்கு சிக்கி சீரழிச்சு விட்டுருக்கு பிஜேபிய, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை டைவர்ட் பண்ணி விடலான்னு உட்காந்து இவனுக்கெல்லாம் யோசனை பண்ணதின் விளைவு இந்த கிழட்டு போர்க்கியை விட்டுக்கிட்டு வந்து செருப்பை வீச விட்ட ஒரு விஷயம். இது இவனுகளுக்கு ஆப்பா மாறக்கூடிய விஷயத்துல கள்ளமௌனம் சாதிக்கக்கூடிய இந்த பிஜேபி லீடர்ஸ்ல அப்படியே போனா போகுதுன்னு ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு நமது பாரத பிரதமர் அனைவரின் மீதும் கோபம் கொந்தளித்துக் கொண்டு வருகிறது. இது அந்த வார்த்தை கூட எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கொம்பு செய்ய விடக்கூடிய வார்த்தை தான் சொல்றாங்கன்னா, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக எப்போதும் சண்டைக்கு வரமாட்டான், பார்ப்பான். அவனுடைய ஆயுதமே வில்லம்பு. மறைந்திருந்து தாக்கக்கூடிய வேலையை தான் அவன் செய்வான். இவன் எந்த அளவுக்கு மறைந்திருந்து தாக்குதல் நடத்துவதற்குரிய வேலை இருந்தாலும் அதை ஈரோட்டு கண்ணாடி கண்டுபிடிக்கும். அதைத்தான் நமது முதலமைச்சர் சொன்னாரு, இங்கே இருந்து வரக்கூடிய இந்த விஷயம் இந்தியாவை பாதுகாக்கும்னு. அதே போலதான் இவனுக்கு இன்னும் என்னென்னலாம் அழிச்சாட்டிய விஷயத்த பண்ண முடியுமோ அது அத்தனையும் நமது மக்களுக்கு முன்னாடி இவர்களுடைய அந்த தண்டவாளத்துல ஏத்தி இவனுடைய அயோக்கியத்தனத்தை கிழித்து நாரா கிழிச்சு ஒவ்வொரு முறையும் மக்கள் முன்னாடி இவர்களை அம்பலப்படுத்துவது நம்மளுடைய வேலை. அதை தொடர்ந்து தமிழ்நாடு செய்யும், தமிழ்நாடு வெல்லும்னு நமது முதலமைச்சர் சொன்னார் பாத்தீங்கல்ல. அந்த கூக்குரலோட தான் இன்னைக்கு இந்த கிழட்டு போர்க்கி செஞ்சிருக்கக்கூடிய காரியத்துக்கு கடுமையான கண்டனங்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.